எங்கள் நகர பகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதோட இந்த நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக கடன் வாங்கினா எந்தவித ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபா குறைந்த வட்டியில் அவருக்கு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல அம்மா இல்ல திட்டம் இன்றைக்கு நகர பகுதியில் இருக்கின்ற மக்கள், ஏழை மக்கள், ஜாதி பாகுபாடு பாராம, மத பாகுபாடு பாராம, ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அரிதிரு மக்கள், அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அந்த குடும்பத்தாருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்குது. அதிமுக ஆட்சி பண்ணவுடனே எப்படி மளிகை கடையில் அரிசி இருக்குதோ அதே தரமுள்ள அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அற்புதமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இப்பொழுது விலையில்லா அரிசி தான் ரேஷன் கடையில் வழங்குகிறோம். அதிமுக ஆட்சி வந்தவுடன் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல பட்டப்படிப்பு படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காமல் இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை இருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல முதியோர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும், 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இப்படி அதே போல விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் அற்புதமாக செயல்பட்டு வந்தது. ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அது பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அம்மா மினி கிளினிக்கை மூடி இருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அம்மா உணவகம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் திட்டமிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்த காரணத்தினால அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த அம்மா உணவகத்துக்கு வழங்கப்படுகின்ற அந்த பொருள் தரமில்லாத கொடுக்குறாங்க. அதே போல் அதில் பணியாற்றிய பணியாளர்களை குறைச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே அம்மா உணவகம் அற்புதமாக செயல்படும், ருசியான உணவு கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிலே இருக்கும், நேரடி பார்வையிலே இருக்கும். அதே போல கட்டிட தொழிலாளர்கள் அந்த